வணக்கம் சாதனை பெண்கள் சிஏடி வியூவர்ஸ். நான் சித்ரா லிங்கேஸ்வரன். எப்படி இருக்கீங்க? என்னோட வீடியோஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ உங்களுக்கு கமீஸோட டிராஃப்டிங் எப்படி பண்றது, அதாவது நம்ம போடுற சுடிதார் டாப்பை எப்படி டிரா பண்ணி எப்படி கட்டிங் பண்றது அப்படிங்கறத சொல்லி தர போறேன். ரொம்ப ஈஸியா இருக்கும். அதாவது உங்களோட அளவு ட்ரெஸ்ஸை வச்சே தான் இப்போ பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட். இப்போ எனக்கு நான் ட்ரெஸ் தைக்கணும்னா கூட இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். இதுதான் சீக்கிரமாகவும் முடியும். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாங்களா? இப்போ நான் வரைஞ்சுதான் காட்ட போறேன் என்னோட அளவு ட்ரெஸ்ஸை வச்சே. அதனால என்னோட அளவு ட்ரெஸ் எடுத்திருக்கேன். இன்ச்சு டேப்பர், 2 கலர் பென் எடுத்திருக்கேன், ஸ்கேல். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக சீம் அலவன்ஸ்க்காக ஒரு 2 இன்ச்சஸ் விட போறேன். ஃபர்ஸ்ட் 2 இன்ச்சஸ் விட்டுருக்கேன். இது எதுக்குன்னா, இங்க கீழே நம்ம மடிச்சு தைப்போம்ல அதுக்காக. அதுக்கப்புறமா இன்ச் டேப் எடுத்து வச்சுட்டு ஸ்கேல் வேணும்னா இப்படி லைன் போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை லைனு. இந்த 2 இன்ச்சஸ்ல இப்படி வச்சுட்டு நெக்கோட மெஷர்மெண்ட் எடுக்க போறேன். நெக்கோட மெஷர்மெண்ட் என்ன அளவு இருக்கோ அதே அளவு தாங்க எடுக்கணும். ஏன்னா உங்க ட்ரெஸ் உங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு நீங்க போட்டு பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் கரெக்ஷன்ஸ் வேணும்னா நான் அதுக்கப்புறம் சொல்லித்தரேன். இப்போ என்ன இருக்கோ அதை மார்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் நெக்கை மார்க் பண்ணேன், அதுக்கப்புறம் 2 ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கேன். வேணும்னா இந்த ஒரு இதை மட்டும் எடுத்துட்டு 2 ஷோல்டர் மார்க் பண்ணிட்டு, இந்த இடம் சுருக்கமே இல்லாம ஆம்போல் எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் இங்க சுருக்கமே இல்லாம இந்த ஸ்லிட் வரைக்கும் வர பாயிண்டை எடுத்துட்டு, இந்த ஷேப் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து டாட்டட் லைன்ஸ் போட்டுக்கோங்க. அதாவது டாட்டட் லைன்ஸ்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி. ஏன் இந்த டாட்டட் லைன்ஸ் போடுறோம்னா, இப்ப எடுத்தீங்கன்னா அந்த ஷேப் உங்களுக்கு அப்படியே தெரியும். அவ்வளவுதான். இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துடலாம். நம்ம டாப் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுத்து. என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 இன்ச்சஸ் விட்டுட்டு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நெக்கோட அளவு, அதுக்கப்புறமா ஷோல்டரோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஷோல்டரோட செகண்ட் பாயிண்ட், ஆம் ஹோல் பாயிண்ட், அதுக்கப்புறமா ஸ்லிட். மொத்தம் எத்தனை பாயிண்ட்னு திரும்ப சொல்றேன் பாருங்க. 1 2 3 4 5 6 7வது பாத்தீங்கன்னா இந்த ஷேப், அதாவது டாட்டட் லைன்ஸ் ஷேப் வேணுங்கிறதுக்காக. இதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஷியேட்ஸ் தெரியணுங்கிறதுக்காக வேற கலர்ல ஸ்கெட்ச் எடுத்துக்கிறேன். அதாவது இது வந்து உங்களோட கரெக்டான அளவு. இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ், அதாவது தையலுக்கு விடப்படும் பகுதி வச்சா மட்டும்தான் உங்களால தைக்க முடியும். ஏற்கனவே கீழே 2 இன்ச்சஸ் வச்சது தையலுக்காக விடப்படும் பகுதி தான். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நெக்குக்கு மேல 1/2 இன்ச்சு. உங்களுக்கு டைரக்டா வைக்க தெரியல அப்படின்னா இன்ச் டேப் மூலியமாவே நீங்க வைக்கலாம். அதாவது இதுதான் இன்ச்சஸ். இந்த இடம் நமக்கு புரியலனா கூட இதுதான் 1 இன்ச்சு. இதுக்கு சென்டர்ல வரதான் 1/2 இன்ச்சு. இந்த 1/2 இன்ச்சை நம்ம சீம் அலவன்ஸா மார்க் பண்ணிக்கலாம். நெக்குக்கு மேல இந்த இடத்துல மடிப்பு இருக்கணும். எப்பவுமே ஃபோல்டிங் நம்மள பார்த்து இருக்கணும். அதனால கழுத்துக்கிட்ட மட்டும் ஒரு பாயிண்ட் தான் வரும். ஷோல்டருக்கு மேல 1/2 இன்ச்சு, வெளியில 1/2 இன்ச்சு. ஏன்னா இது ஷோல்டர் தைக்கிறதுக்காக, இது வந்து ஷோல்டர் கிட்டையும் கழுத்து வரும் அந்த கழுத்தை தைக்கிறதுக்காக. அதே மாதிரி இங்கேருந்து மேல 1/2 இன்ச்சு, வெளியில 1/2 இன்ச்சு. இது ஷோல்டர் தைக்கிறதுக்காக. இன்னொரு ஷோல்டரோட எண்டில் வந்து கையை ஜாயின் பண்ணுவோம் அதுக்காக. அதே மாதிரி இதுக்கு மேல 1/2 இன்ச்சு கையை ஜாயின் பண்றதுக்காக. இங்கேருந்து வெளியில மட்டும் 2 இன்ச்சு விடணும். ஏன் அப்படின்னா, கரெக்டான அளவு நம்ம தச்சு யூஸ் பண்ணாலும் ஃபியூச்சர்ல குண்டானோம்னா பிரிச்சு விடுறதுக்கு துணி வேணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்லிட்ல இருந்து 1 இன்ச்சு விட்டா போதும். அதாவது கீழே 2 இன்ச்சு விட்டோம், மீதி எல்லா இடமும் 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். இந்த இடம் 2 இன்ச்சு விட்டோம், இங்க 1 இன்ச்சு விட்டோம். இவ்வளவுதாங்க சீம் அலவன்ஸ். இப்ப நம்ம ஜாயின் பண்ண போறோம். இங்கே நீங்க ஸ்ட்ரெயிட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா ஜாயின் பண்ணிட்டு, இது எவ்வளவு இருக்கோ 2.25 3னே வச்சுக்கோங்க. ஒரு பாதி எடுத்துக்கோங்க. ஏன் பாதி எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த ரவுண்டு நமக்கு இப்படி கரெக்டா வரதுக்காக. அதாவது இந்த பாதியிலேருந்து வளைச்சு கொண்டு போய் இந்த பாதியில சேர்த்தா போதும், ரவுண்டு நமக்கு கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஸ்ட்ரெயிட்டு, அதுக்கப்புறமா இந்த ஸ்ட்ரெயிட்டு. நீங்க ஸ்கேல் வச்சும் போடலாம், ஸ்கேல் வைக்காமலும் இந்த மார்க்லாம் நமக்கு கரெக்டா வரும். அதே மாதிரி மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க, ரவுண்டு. இப்ப இந்த ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த ஷேப் வரைய போறேன். கொண்டு வந்து இந்த 1 இன்ச்ல ஜாயின் பண்ணிட்டேன். பாத்தீங்களா? அதாவது செய்ய செய்ய ரொம்ப ஈஸியா இருக்கும்.
இங்க இருந்து அப்படியே ஸ்ட்ரைட் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்ல ஸ்ட்ரைட் ஸ்லிட் மடிச்சு தைக்க கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வேணும்னா கிராஸ் இப்படி போட்டுக்கலாம். ஆனா முதல்ல ஸ்ட்ரைட் தான் போடணும். பாருங்க, ஃபுல் டாப், அதாவது டாப் எப்படி இருக்குமோ அந்த டயக்ராம் வந்திருக்கும். இதுதான் நெக்கு, இது ஷோல்டர், இது ஆர்ம் ஹோல், இது சைடு, இது ஸ்லிட்டு. ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்து நான் கை வரைஞ்சி காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் அதே மாதிரி நான் ரெட்டை எடுத்துக்கிறேன். கீழே வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக 1 இன்ச் விட்டுடுறேன். இங்க இருந்து கையோட உயரம், அதாவது கையோட உயரம் மடிப்பு என்ன பார்த்தா மாதிரி இருக்கணும். பேப்பரோட மடிப்பும் என்ன பார்த்தா மாதிரி தான் இருக்கும். ட்ரெஸ்ஸோட மடிப்பும் என்ன பார்த்தா மாதிரி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ம் ஹோலோட அளவு, அதுக்கப்புறம் இந்த ஓப்பனோட அளவு கையோட முடிஞ்சிருச்சு, எடுத்துட வேண்டியதுதான். அதாவது முதல்ல 1 இன்ச்சு விட்டேன், 1 இன்ச்சு மடிச்சா போதும். கையோட உயரம் எடுத்தேன், அப்புறம் இந்த ஆர்ம் ஹோல் பாயிண்ட் எடுத்தேன், இந்த ஓப்பன் பாயிண்டை எடுத்தேன், வேற கலர் ஸ்கெட்சை எடுத்து இதுக்கு மேல 1/2 இன்ச்சு கை வந்து பாடியில ஜாயின் பண்ற போர்ஷன் இது 1/2 இன்ச் விட்டா போதும். இது வந்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா கையை பாடியோட ஜாயின் பண்ணுவோம், அதனால 1/2 இன்ச்சு. எப்படி பாடியில இங்க நம்ம 2 இன்ச்சஸ் விட்டோமோ அதே மாதிரியே இங்கேயும் 2 இன்ச்சஸ் விடணும். ஏன்னா பாடியை பிரிச்சு விடும்போது நம்ம கையையும் பிரிச்சு விடணும். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டை மட்டும் கீழே மார்க் பண்ணிக்கோங்க. கீழேந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இதை அப்படியே ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன் நான் ஸ்கேல் இல்லாம கையிலேயே போடுறேன்னா இது ஈஸியா நம்மளால போட முடியும். லைன் கொஞ்சம் டான்ஸ் ஆனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஜாயின் பண்ண வேண்டியது இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் தான். இதுக்கு ஃபுல்லுத்துக்கும் சேர்த்து ஒரு மிட் பாயிண்ட் எடுங்க. எவ்வளவு இருக்கோ 9 இருக்கு, பாதினா 4.5. அதே மாதிரி இதுல 4.5ல பாதினா 2.25. அதே 2.25 இங்க எடுத்துக்கோங்க. அதாவது ஃபுல்லுக்கு ஒரு மிட் பாயிண்ட் எடுத்தேன், இந்த பாதிக்கு ஒரு மிட் பாயிண்ட் எடுத்திருக்கேன், இந்த பாதிக்கு ஒரு மிட் பாயிண்ட் எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்லீவ் லென்த்னு எடுத்தோம் நம்ம. இது வந்து வித்து, இது ஓப்பனு, ஸ்லீவ் ஓப்பன். இதை நம்ம எழுதணும்னு இல்லை, நம்ம போட்டு போட்டு பார்த்தாலே ப்ராக்டிஸ் ஆகும். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் எழுதி காட்டுறேன். இந்த மடிப்புலேருந்து வர முதல் பாயிண்ட்டுக்கு மேலே 1 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. இந்த மடிப்புலேருந்து வர கடைசி பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு மிட் பாயிண்ட் வச்சோம்ல, அதுக்கு கீழே ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து அப்படியே ஜாயின் பண்ணிட்டு வாங்க. அந்த 1/2 இன்ச்சு சென்டர் பாயிண்ட்டு, அந்த 1/2 இன்ச்சு சென்டர் பாயிண்ட்டு. கைக்கு வந்து இந்த வளைவு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் சுருக்கம் வராது. ஏன்னா நம்ம பாடியோட ஷேப்பே அப்படிதான், அதனால சுருக்கம் வராமல் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுடிதாரை 4 நம்ம மடிச்சு போட்டோம். 4 பேப்பர் வச்சும் போடலாம், 2 பேப்பர் வச்சும் போடலாம். மடிப்பு பகுதி எப்பவுமே நம்மளை பார்த்தா மாதிரி இருக்கணும். இந்த 2 மடிப்பு பகுதியுமே என்ன பார்த்தா மாதிரி தான் நான் வச்சேன். அதே மாதிரி கையோட மடிப்பு பகுதியும் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தா மாதிரி தான் வச்சேன். இன்னொரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாடியில் வச்ச பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 இன்ச் வச்சேன், அதுலேருந்து உயரத்தை அப்படியே மடித்து போட்டு கழுத்தோட அளவு, 2 தோள்பட்டை, ஆம்போலோட அளவு, ஸ்லிட்டோட அளவு, இந்த சைடு ஷேப்பு, அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ் வச்சேன். இங்கேருந்து மேலே 1/2 இன்ச்சு, மேலே 1/2 இன்ச், வெளியில் 1/2 இன்ச்சு, மேலே 1/2 இன்ச், வெளியில் 1/2 இன்ச்சு, மேலே 1/2 இன்ச், வெளியில் 2 இன்ச்சஸ்ஸு, இங்கே 1 இன்ச்சஸ். அதுக்கப்புறம் நெக்கை ஜாயின் பண்ணேன், ஷோல்டரை ஜாயின் பண்ணேன், ஆர்ம் ஹோலை ஜாயின் பண்ணேன், சைடை ஜாயின் பண்ணேன், ஸ்லிட்டை ஜாயின் பண்ணேன். கட்டிங்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் கட்டிங்கு. நெக்கை கட் பண்ணுவோம், ஷோல்டரை கட் பண்ணுவோம், ஆர்ம் ஹோலை கட் பண்ணுவோம், சைடை கட் பண்ணி ஸ்லிட்டை கட் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் ஃபஸ்ட்டு விட்டேன், அங்கேருந்து ஸ்லீவ் லென்த் எடுத்தேன், ஸ்லீவோட வித் எடுத்தேன், அந்த ஆர்ம் ஹோல் ஷேப் கிட்ட இருக்கும் பாருங்க அந்த எடுத்தேன், ஸ்லீவோட ஓப்பன் எடுத்தேன், இதுக்கு மேலே 1/2 இன்ச் வச்சேன், இதுக்கு மேலே 1/2 இன்ச், வெளியில் 2 இன்ச்சஸ். இந்த பாயிண்ட்டை கீழே மார்க் பண்ணி இங்கேருந்து 2 இன்ச்சஸ் வச்சேன். இந்த லைனை ஜாயின் பண்ணேன், இந்த லைனை ஜாயின் பண்ணி ஃபுல்லாக ஒரு மிட் பாயிண்ட்டு, இதில் ஒரு மிட் பாயிண்ட்டு, இதில் ஒரு மிட் பாயிண்ட்டு, மடிப்புக்கிட்டேருந்து வர மிட் பாயிண்ட்டுக்கு மேலே 1/2 இன்ச் வச்சேன், இங்கேருந்து வர லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு கீழே 1/2 இன்ச் வச்சேன். இதை அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன். கட்டிங்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் இப்படி கட் பண்ணி இந்த சைடை ஜாயின் கட் பண்ணிடுவோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க.
ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு நிறைய பர்ஃபெக்ஷன் வரும், ஷேப் வரைய வரும், அந்த லைன் கரெக்டாக வரும். கண்டிப்பா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸ்கேல்லாம் வேண்டாம், பட் இருந்தாலும் உங்களுக்கு வேணும்னா நீங்க சப்போர்ட்டிவ்க்கு யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ண வேணான்னு யாருமே சொல்லவே மாட்டோம். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் தான். பட் அது இல்லாமலும் உங்களால பண்ண முடியும். அதுக்கு உங்களோட நிறைய ப்ராக்டிஸ் வேணும். இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த கிளாத்ல எப்படி கட் பண்ணி அதை எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.